திருச்செங்கோடு விஸ்வகர்மா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற TN34 கரங்கள் அறக்கட்டளை மற்றும் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை இணைந்து நடத்திய இரத்த தானம், உடல் உறுப்பு தானம், முடிதானம் வழங்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு கொடையாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினார். திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் மங்களம் ஊராட்சி சின்ன காலிப்பட்டி பொதுமக்கள் பட்டா சம்பந்தமாக KMDK MLA அவர்களை நேரில் சந்தித்தனர். திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் மங்களம் ஊராட்சியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக கொங்கணபுரம் வைகுந்தம் காலிப்பட்டி சாலையில் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பணியினை KMDK MLA அவர்கள் துவக்கி வைத்தார். தமிழ்நாடு சட்டமன்ற அலுவலகத்தில் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களை KMDK மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஒன்றியம் கூத்தாநத்தம் ஊராட்சி துத்திப்பாளையம் முனியப்பன் கோவில் முதல் கொளந்தனூர் வரை முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் 2025-2026 கீழ் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் அவினாசிப்பட்டி ஊராட்சியில் மோர்பாளையம் முதல் எலச்சிபாளையம் செல்லும் சாலையில் மாந்தோப்பு காலனி முதல் வட்டூர் எல்லை வரை முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் 2025-2026 கீழ் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் சர்க்கரை செட்டிப்பட்டி பகுதியில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சாலை வசதி செய்து தராத வட்டாட்சியரை கண்டித்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சேலம் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் நல்லதம்பி தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்செங்கோடு நெசவாளர் காலனி முனியப்பன் கோவில் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற 4வது தேசிய அளவிலான ஓபன் சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்ற ஆதவன் சிலம்பம் குரூப்ஸ் விளையாட்டு வீரர்களுக்கு ER ஈஸ்வரன் MLA அவர்கள் பதக்கங்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் 54வது வார்டு நீலிக்கோணம்பாளையம் தாச்சத்தோட்டம் மதுரை வீரன் கோவில் வீதி பகுதியில் தூய்மை பணியாளர்களை கொண்டு மழைநீர் வடிகால் தூர்வாரப்பட்டது. தூர்வாரப்பட்ட மண்களை உடனடியாக அகற்றினர். அதை கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் தனபால் பார்வையிட்டார். திருச்செங்கோடு நகராட்சி 4வது வார்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு செல்லமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் சுவாமி ஐயப்பன் சிலா பிரதிஷ்டை கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சியில் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி ராமாபுரம் ஊராட்சியில் ராமாபுரம் முதல் எலச்சிபாளையம் வரை சாலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக அமைக்கப்பட்டு வரும் பாலம் பணியினை KMDK MLA அவர்கள் ஆய்வு செய்தார். KMDK ஈரோடு கிழக்கு மாவட்டம் நஞ்சை ஊத்துக்குழி பூத் கமிட்டி கூட்டம் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி மற்றும் மாநில தலைமை நிலைய செயலாளர் சுரேஷ் பொன்னுவேல் தலைமையில் நடைபெற்றது. KMDK ஈரோடு கிழக்கு மாவட்டம் லக்காபுரம் பகுதியில் மாவட்ட அளவிலான கால்பந்து போட்டியை மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி துவக்கி வைத்தார். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.